அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கும்? இப்போ என்னென்ன மாதிரியான ஆதாரங்களை காவல்துறையினர் திரட்டியிருக்காங்க சுசித்ரா? மிக முக்கியமா சித்திக்கினுடைய பேரில் இரண்டு பிரிவுகளின் கீழ் அவருக்கான அந்த வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 376 மற்றும் 506 ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் அவர் மீது அந்த பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய அந்த குற்றத்திற்கான ஒரு புகாரானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக சம்பவம் எங்கு நடைபெற்றது என்ற ஒரு விசாரணை அடிப்படையில் மஸ்காட் ஹோட்டலினுடைய அந்த 2016ஆம் ஆண்டு சம்பவம் நடைபெற்ற நாளன்று அங்கு பணியில் இருந்த அனைத்து ஊழியர்கள், அவர்கள் மட்டுமல்லாமல் நடிகையினுடைய பெற்றோர் என அனைவரிடமே அந்த வாக்குமூலத்தை சேகரிக்கும் பணியில் தற்பொழுது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருபுறம் அது இருந்தாலும் ஆவணங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அன்றைய அந்த சம்பவம் நடந்த ஹோட்டலில் யாரெல்லாம் வந்து சென்றார்கள் என்பது தொடர்பான ஒரு ஆய்வையும் தற்பொழுது போலீஸ் அதிகாரிகள் தன்னுடைய விசாரணையில் தற்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சக நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் உள்ளிட்டோர் வேறு யாரேனும் அந்த சமயத்தில் அந்த ஹோட்டலில் இருந்தார்கள் என்பது தொடர்பான விசாரணையில் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் சித்திக் மீதும் கூடிய விரைவில் விசாரணைக்கு அவர் அழைக்கப்படுவார் என்ற ஒரு தகவலையும் கேரள காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை கொடுத்ததற்கு நன்றி சுசித்ரா.